ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். நம்ம போன வீடியோ முடிய என்ன பார்த்தோம்னா, எப்படி டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது, அந்த டெம்ப்ளேட்டில் HTML ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறது, அதெல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ஃபைல் வேணும் HTML-ல, இல்லை ஏதாவது இமேஜ் செட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஜேஎஸ் ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் எப்படி வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஃபைல் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, லோடிங் இஷ்யூ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா, இல்லை சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு ஸ்விட்ச் ஆகும்போது ஏதாவது இதாச்சுன்னா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் மாதிரியே இன்னொரு ஃபோல்டர் இருக்குது, ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு. இந்த ஃபோல்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஸ்டாட்டிக்னு வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கலாம். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ், சிஎஸ்எஸ், ஜேஎஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இதில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு நான் இன்னொரு நியூ ஃபோல்டர் கொடுக்குறேன். அந்த நியூ ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஜின்னு நான் இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாட்டிக்கில் நான் இன்னொரு நியூ ஃபோல்டர் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ்எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த சிஎஸ்எஸ் அதுக்கப்புறம் இந்த இதை வந்துட்டு எப்படி இந்த டெம்ப்ளேட் கூட நம்ம சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். அந்த இமேஜ் தான் வந்துட்டு நம்ம இதில் இது பண்ண போகிறோம். ஸோ ஓகே, காப்பி ஒரு இமேஜ் எடுத்தாச்சு. இந்த இமேஜ் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டாட்டிக். ஓகே, இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடுத்தாச்சு. அந்த இமேஜ் வந்துட்டு நம்ம இங்கே வச்சுருக்குறோம். இப்போ இந்த இமேஜை நம்ம இப்போ ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக் இது வந்துட்டு ஆட் பண்ணோம். நம்ம ஸ்டாட்டிக் இது ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸ்டாட்டிக் இது ஆட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த HTML ஃபைல் போய்க்கலாம். HTML ஃபைலில் போயிட்டு இப்போதைக்கு நம்ம இந்த ஹலோ வேர்ல்டு மட்டும் வச்சுக்கலாம். ஹலோ வேர்ல்டு. ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா வியூஸ்லேயும் போயிட்டு இந்த ஹலோ நேம் வந்துட்டு எடுத்துடலாம். சேவ் பண்ணிக்கலாம். இதையும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃபைல் வந்துட்டு இது பண்ணணும். ஸ்டாட்டிக் ஃபைல் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் வந்துட்டு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். அதாவது இப்போ நம்ம வந்துட்டு இந்த சாம்பிள் இது இருக்குதுல்ல, சாம்பிள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அங்கேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டாட்டிக் ஃபைல்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம லோட் ஸ்டாட்டிக் கொடுக்கணும். இப்போ இமேஜ் எடுக்கிறோன்னா அந்த இமேஜோட இது கொடுக்கணும். இப்போ இதுதான் வந்துட்டு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இந்த இடத்துல இது பண்ண போகிறோம். If you probably static asset aren't tried in a particular app in addition to the static directory inside your app. ஓகே, இப்போ என்னென்னா ஸ்டாட்டிக் டைரக்டரியிலேருந்து வேறு ஏதாவது டைரக்டரிக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி லிங்க் வந்துட்டு ஆட் பண்ணணும். எந்த இடத்துல இந்த வந்துட்டு இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எல் கீழே நம்ம எந்த மாதிரி லிங்க் ஆட் பண்ணோம்னா ஸ்டாட்டிக் ஃபைல் டைரக்டரி அப்படின்னு போட்டு ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாட்டிக் யூஆர்எலுக்கு ஏற்கனவே இருக்குது. அது போக பேஸ் டைரக்டரி, இந்த பேஸ் டைரக்டரிக்கு ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு வராட்டி நம்ம பேஸ் டைரக்டரி ஆட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு
நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் லோட் ஸ்டாட்டிக் பர்சன்டேஜ். ஓகே, லோட் ஸ்டாட்டிக் கொடுத்தாச்சு. லோட் ஸ்டாட்டிக் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இமேஜ் டேக் கொடுத்துக்கலாம். இமேஜ் டேக்கில் இந்த சோர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த இது கொடுக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட யூஆர்எல் வேணும். இதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பாத் போதும். காப்பி ரிலேட்டிவ் பாத் இந்த இடத்துல பேஸ்ட். இதில் ப்ளே கிரவுண்ட் வேண்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ப்ளே கிரவுண்ட் வந்துட்டு காமனாக இருக்கிறதுனால ப்ளே கிரவுண்டை வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இங்கே ரன் பண்ணியிருக்கிறோம். போயிட்டு ஜாங்கோ குட் நாட் ரெண்டர். ஓகே, இது ரெண்டர் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் கொடுக்காம விட்டோம். ஸோ கொட்டேஷன் கொடுக்காம விட்டதுனால இந்த இடத்துல இமேஜ் லோட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் லோட் ஆயிடுச்சு. நம்ம அந்த கம்யூனிட்டி இமேஜ் வந்துட்டு இந்த இடத்துல லோட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ இந்த இமேஜ் எப்படி லோட் பண்ணுறதுங்கிறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ சிஎஸ்எஸ் சப்போஸ் சிஎஸ்எஸ் ஃபைல் எடுத்திங்கன்னா அந்த ஃபைலும் இதே கான்செப்ட் தான். ஆனால் உங்களுக்கு எங்கே சிஎஸ்எஸ் ஃபைல் லோட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல சிஎஸ்எஸ்ன்னு க்ரியேட் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல லிங்க் சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டைல் ஷீட் இருக்குதா, இந்த லிங்க்குக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி காப்பி பேஸ்ட். இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிஎஸ்எஸ் ஃபைலோடது. இப்போ நான் இந்த ஸ்டாட்டிக் சிஎஸ்எஸில் வந்துட்டு இது வரைக்கும் ஒன்றுமே செட் பண்ணல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா style ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் வச்சுக்கிறேன். சிஎஸ்எஸ் வச்சுட்டு இந்த சிஎஸ்எஸோட ரிலேட்டிவ் பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, இப்போ இந்த கொட்டேஷன் தூக்கிட்டு பேஸ்ட். இதே மாதிரி நம்ம இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டாட்டிக் ஃபோல்டர் வந்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ சேவ். இப்போ நான் இந்த ஸ்டைலில் வந்துட்டு என்ன ஆல்ட்ரு பண்ணாலும் இந்த இடத்துல ஆல்ட்ரு ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இமேஜோட சைஸ் மட்டும் மாற்றிக்கலாம். ஐஎம்ஜி ஹைட்டு 100 பிக்சல், வித்து 100 பிக்சல். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹைட் வித்து மட்டும் மாற்றுற மாதிரி வச்சுருக்கோம். இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல போயிட்டு இதை ரீரன் பண்ணோன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் குட்டி ஆயிடுச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்துட்டு
ஜாங்கோ யூஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டரிங் இஷ்யூ வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைல் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வியூ பண்ணுறதுக்கும் ஈஸியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஜாங்கோவை பற்றி சொன்னதில்ல. நம்ம ஸ்டார்ட்டிங்கும் சொன்னோம். எம்விடின்னு இதில் வந்துட்டு வியூஸ் பற்றி பார்த்தாச்சு. வியூஸ் எப்படி பண்ணணும், எப்படி வந்துட்டு ஹெச்டிஎம்எல் எப்படி இது பண்ணுறது, நார்மலாக எப்படி இது பண்ணுறது, அதெல்லாமே பார்த்தாச்சு. அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் பார்த்தாச்சு. டெம்ப்ளேட்ஸ் கூட அடிஷ்னலாக நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக்லையும் எப்படி சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறது, இமேஜ் ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறது மாடல்ஸ். இந்த மாடல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Faisal signing out from Craft Code with FS.